Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ண போகிறது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான், ஆக்சிடெண்ட் அவேர்னஸ்க்காக. ஸோ நான் இப்போது நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ இதை தாண்டி போனாக்கா நிறைய இந்த கவுலாம் வந்து நிறைய வளர்க்குறாங்க பாருங்கள். அவங்களாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரோட்லேயே வந்து அப்படியே விட்டுடுறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரோட்லேயே வந்து நின்றுடுது. நின்ன உடனே இந்த கார்லாம் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. சடன்லி வந்து பிரேக் பிடிக்கிறாங்க. பின்னாடி வந்து இந்த ஸ்கூட்டியில் இந்த பைக்கில் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க, யாருமே கேரே பண்ண மாட்டுறாங்க சுத்தமாக. இதனாச்சும் வந்து நான் வீடியோ வந்து பிடிச்சி இது போடலாம் எல்லாருக்காகவும் அவேர்னஸ்க்காக. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ வைரல் ஆகுறீங்களோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் இந்த வீடியோ. சோஷியல் மீடியானா நிறைய இருக்குது. நீங்கள் எவ்வளோ வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணணுமோ நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா தான். மெயின் ரோட்லேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த கவுலாம் விட்டுடுறாங்க. எப்படி தான் இந்த மாதிரி மனசு வருது இல்லை. சம்டைம்ஸ் வந்து நிறைய இந்த மாட்டோட சாணிங்க நிறைய இருக்குது. இந்த சாணி மேலே வந்து இந்த பைக்கெலாம் போச்சுன்னா பஸ்ஸு வேனு நிறைய வெஹிக்கல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மழை நேரத்துலேயே வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயந்தான். சாணி மேலே வந்து இந்த டயர்லாம் போச்சுன்னா வழுக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ யாருமே இந்த இடத்துல கண்டுக்கவே மாட்டுறாங்க சுத்தமாக. நானும் எனக்கும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. டெய்லி மார்னிங் டு ஈவினிங் போயிட்டு வர வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்படியாவது கேப்சர் பண்ணி போடணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போது வந்து நான் பிடிக்க போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ரிலேஷன்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாடெல்லாம் நிறையா வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான விஷயம், எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மாடு மட்டும் போகாது, உயிர் போச்சுன்னா எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ வாங்க வந்து அந்த இடம் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இப்போது நின்றுட்டு இருக்கேன். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வந்து மாடு நின்றுட்டு இருக்குது பாருங்கள், நடு ரோட்லேயே. வண்டிலாம் போகும்போது எப்படி பயப்படாமல் அந்த இடத்துல அப்படியே நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து நடு ரோட்லேயே வந்து இந்த மாதிரி மாடு விட்டுட்டாக்கா அது வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயம்னு தெரியாது. ஆக்சுவலி பார்க்க போட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த எடப்பாளையம்னு சொல்லுவாங்க. இந்த மீஞ்சூர் இப்போ காமிச்சு இல்லையா, இந்த ஸ்டேஷன் வந்து எடப்பாளையம் தாண்டி வந்தாக்கா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போனாக்கா எடப்பாளையம்னு ஒரு இடம். அந்த இடத்துல தான் நிறைய இந்த மாடெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. வளர்த்து அப்படியே காலையிலேயே மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் தான் நிறைய அதிகமாக இருக்கும். ஏன்னா அது காலையில் வந்து கட்டி போட்டு இருந்த மாடை வந்து அவுத்து விட்டுடுறாங்க. அதனால் வந்து அது நடு ரோட்லேயே வந்து நிற்கும். இப்போது இங்கே ஒரு மாடு தான் தெரியுது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாங்க நிறைய மாடெல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கும். நான் வீடியோ பிடிச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவேர்னஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு, எவ்வளோ டேஞ்சரான விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா தெரியல. பட் எனக்கு வந்து நான் பசங்களை கூப்பிட்டுன்னு போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. போகிறதுக்கு வர்றதுக்கு நார்மலான ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது சடன்லி இந்த காரில் போகிறவங்க ஹெவி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சடன்லி பிரேக் பிடிக்கிறாங்க. அதனால் பின்னாடி வந்து போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போது எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, என் முன்னாடி போகிறவங்க வந்து சடன்லி பிரேக் பிடிச்சாங்க அப்படியே லைனாக எல்லாருக்கும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. வாங்க இப்போது வீடியோ கேப்சர் பண்ணி நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் எடப்பாளையம் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தான் நிறைய மாடெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ இங்கே ரோடு பாருங்கள், இது வந்து ஹைவே ரோடு. இங்கே வந்து நிறைய கண்டெய்னர் லாரிஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும் பாருங்கள். டிம்பர் லாரி, இந்த கண்டெய்னர் லாரி, டிராக்டர் எல்லாமே வந்து இந்த சைடாக தான் அதிகமாக போகும். பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயும் வந்து மாடு நின்றுட்டு இருக்குது பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் நிறைய இந்த லாரிஸ் எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பிஸியான ரோடு. இங்கே வந்து கொஞ்சம் கூட வந்து கேப்பே இல்லாமல் தான் லாரிஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஹைவே ரோடு. ஸோ இங்கேருந்து போனோன்னா வந்து வண்டலூர் வரைக்கும் போகலாம், நல்லா ஈஸியாக போயிடலாம். இந்த ஹைவே ரோடாண்டு பாருங்கள் மாடு எப்படி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. மாடு எப்படி வந்து கிராஸ் பண்ணுது பாருங்கள். லாரி வந்துகிட்டே இருக்குது.
இந்த மாதிரிலாம் வந்து விட்டுடுறாங்க. இது வந்து எடப்பாளையம் தான், நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான். பாருங்கள், மெயின் ரோட்லேயும் வந்து பேங்க்லாம் இருக்குது. மாடு அப்படியே நின்றுட்டு இருக்குது. வண்டியெல்லாம் எப்படி சைடாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி மாடு நின்றுட்டு இருக்கும்போது இந்த காரணம் போகுது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஹெவி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்போது சடன்லி வந்து பிரேக் பிடிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஸ்கூட்டியில் போகிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரே நாள் எடுத்ததில்லை. டெய்லியும் மார்னிங் டு ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் அப்படிங்கிறது தான். பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க போல இருக்குது. இதுதான் வந்து எடப்பாளையம். இந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக வந்து மாடெல்லாம் வளர்த்து அப்படியே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி விட்டாக்கா ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா தெரியல. தெரிஞ்ச தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பாருங்கள், பேங்க்லாம் இருக்குது. பேங்க் ஆப்போசிட்லேயும் இந்த மாடம் உட்காந்துட்டு இருக்குது இங்கேயே. இதெல்லாம் கிரிட்டிக்கல் சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து ரிலேஷன்ஸ்க்கு எல்லாமே புரிய வைக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் மெயின் ரோடு. இப்போ இந்த ரோடு பாருங்கள், இது வந்து 100 ஃபீட் ரோடு சொல்லுவாங்க. வேலூர் தாண்டி வந்தாக்கா இங்கே ஒரு ரோடு போகும், அதுதான் 100 ஃபீட் ரோடு. இந்த வழியாகவும் வந்து நிறைய கண்டெய்னர் லாரிஸ் போயிட்டே இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில் எத்தனை வண்டி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பிஸியான ஒரு ரோடு தான். இந்த ரோடு பாருங்கள் எப்படி அநியாயமாக இருக்குது. பள்ளம் மேடெல்லாம் அதிகமாக இருக்குது. வண்டி எல்லாமே வந்து ஆடி அசைஞ்சு தான் போயிட்டே இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து சிக்னலும் இல்லை. சிக்னல் இருந்தால் கூட வந்து யாருமே கவனிக்க மாட்றாங்க. எத்தனை கண்டெய்னர் லாரிஸ் எல்லாமே போகுது பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து நிற்காம குறுக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்கள் வண்டி எல்லாமே. போலீஸ்காரரும் உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து கண்டுக்கவே மாட்டார். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ரோடும் சரியில்லை, ரொம்ப பள்ளம் இடமாக வேறு இருக்குது. இந்த இடத்துல மாடு வேறு நிற்கிது பாருங்கள். இப்போது இந்த இடத்துலேருந்தே தாண்டி போகிறேன் பாருங்கள். மேலும் தாண்டி வந்தாக்கா நடு ரோட்லேயே பாருங்கள், இந்த குதிரையெல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்குது. அப்படியே ஒன்று படுத்துட்டு வேறு இருக்குது, 2 நின்றுட்டு இருக்குது. போகிற வழி இல்லாமல் இந்த மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து அனிமல்ஸை விட்டுடுறாங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மேடு தாண்டி வந்தாக்கா இது ஒரு பட்டமந்திரி சொல்லுவாங்க, அந்த இடம் தான். இந்த இடமும் பாருங்கள், ரொம்ப பள்ளம் மேடாகவே இருக்குது. வீடியோவில் அவ்வளோ அதிகமாக தெரியல, ஆனால் அந்த வண்டி எல்லாமே போகிறது நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ பெரிய பள்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுத்தமாக ரோடே சரியில்லை. ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த இடம்லாம் போயிட்டு வரணுன்னாலே. பாருங்கள், பஸ் எப்படி வந்து அசைஞ்சு போகுது பாருங்கள். சின்ன ரோடு தான், அதிகமாக அகலமாகவும் இல்லை. இந்த ரோடும் வந்து சரி பண்ண மாட்றாங்க. இன்னொன்று வந்து டஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து வந்து அதிகமாக வந்து இந்த கண்டெய்னர் லாரிஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது, கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட வந்து ஃப்ரீயாகவே இல்லை. எப்போ வந்தாலும் டிராஃபிக் ஜாம் வேறு அதிகமாகிடுது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாமே அப்படியே விட்டுடுறாங்க. அது வேறு ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்குது. இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போட்டு இருக்கிறத வந்து ஆக்சிடெண்ட் அவேர்னஸ்க்காக தான். பட் இருந்தால் கூட வந்து கொஞ்சம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் வீடியோ ஆக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இவர் பாருங்கள் எப்படி ஆப்போசிட்லேயே வந்துகிட்டே இருக்கார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான். இந்த டெம்போ பாருங்கள் எப்படி ஆடி அசைஞ்சு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து மேடு பள்ளமாகவே இருக்குது. ஸோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது. இந்த அனிமல்ஸ்க்காக வந்து போலீஸ்கிட்ட சொன்னாக்கா அவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ வந்து பிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இந்த வீடியோ வந்து அவேர்னஸ்க்காக தான், ஆக்சிடெண்ட் அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்
பாய்.